எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்கிறார் அல்லவா? அன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்து பெரியவனாகி கொண்டே இருந்தான். ஈசாக்கை பார்க்கிறோம், அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாக மாறிக்கொண்டே இருந்தான். தாவீதை பார்க்கிறோம், தாவீது வர வர விருத்தி அடைந்து அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டதாகவே மாறினது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விருத்தியையும் மேன்மையும் உயர்வுகளையும் தேவன் கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார். தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன். சத்துருக்களுக்கு முன்னாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரங்களை நிரம்பி வழியே செய்கிறவர். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாய், லட்சைக்கு பதிலாக மகிமையானதை மேன்மையானதை தருகிறவர். பாடுகள் மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அங்கே மகிமையானதும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போது தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் முதலாவது அடங்கியிருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உயர்வுகளை தேடி ஓட வேண்டாம், மேன்மைகளை தேடி ஓட வேண்டாம். ஆண்டவரை உங்களை உயர்த்துகிற நேரம் வருகம். யோசேப்பை பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார், ஒரு சொப்பனத்தை காட்டியிருந்தார். சூரிய சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக தரிசனம் பார்க்கிறார். 11 அரிக்கட்டுகளும் தாழ விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே எரிச்சல் அடைந்து பொறாமை கொண்டு இந்த சொப்பனை எப்படி நிலை நிற்க முடியும் என்று சொல்லி அவனை இஸ்மவேலரின் கைகளில் விற்று போடுகிறார்கள். குழியிலே அவனை போட்டு அவனை புதைத்து விட நினைக்கிறார்கள். எல்லாம் நடந்தாலும் யோசேப்புக்கு ஒரு நாள் வந்தது, கர்த்தர் உயர்த்துகிற காலம். சில நேரத்தில் யோசேப்போடு இருந்தவன் அந்த 2 சுயம்பாகி பானபத்திரக்காரனுக்கு சொல்லப்பட்ட கனவுகள் கூட சில மறந்து போய்விட்ட நேரத்திலும் ஒரு நாள் பார்வோனுக்கு முன்னாக அழைக்கப்படுகிறான். அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த உயர்த்துகிற நேரம் அதை யாரும் தடுக்க முடியாது. எந்த குழிக்குள்ள உங்களை போட்டாலும் அந்த குழியில நீங்கள் அழிந்து போவது இல்லை. எந்த மனிதர்களுடைய கையில விற்று போட்டு உங்கள் கனவுகள் எல்லாம் அபத்தமாக்கப்படட்டும் என்று சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையின் அங்கே தேவன் கொடுத்த திட்டங்கள் ஒரு நாளும் முடிவடைவதில்லை. சில வேளையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு மாறாக சிறைக்குள்ளே போகிற நிலைமை வரலாம், சித்திரவதைப்படுத்தப்படுகிற நிலைமை வரலாம், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசத்தின் பாதைகளுக்குள்ளாக போகலாம். ஆனாலும் தேவன் உங்களை உயர்த்துகிற நேரம் இருக்கும். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளில நீ நடந்து கொள், அவருடைய வழிகளை நீ பத்திரப்படுத்திக் கொள், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நட. அப்பொழுது பூமியை சுதந்தரித்து கொள்ளும் அளவுக்கு நீ இருக்கிற இடத்துல தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார், தேவன் உன்னை உயர்த்துவார். ஒரு வேளையில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை மற்றவர்கள் கீழே தள்ளிவிட நினைக்கிறார்களா? நீங்கள் வாழுகிற கிராமத்தில் உங்களை ஜனங்கள் நசுக்கி அமர்த்திவிட நினைக்கிறார்களா? உங்கள் ஊழிய பாதையில நீங்கள் கடந்து போகிற போது உங்கள் ஊழியத்தை யாராவது கெடுத்து அழித்துவிட நினைக்கிறார்களா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளிலெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணி நடந்து பாருங்கள், அவர் வார்த்தைகளை கை கொண்டு நடந்து பாருங்கள். பூமியை சுதந்தரித்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில நடந்தது. அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தான், தீமையை விட்டு விலகினான், தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தையிலே நடந்தான்.
எந்த இடத்திலும் தன் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, தன்னுடைய பரிசுத்தத்தை மறுதலிக்கவில்லை. தேவனுக்கென்று பயந்து வாழ்ந்து தேவ வழிகளில் நடந்தான். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் அளவு தேவன் அவனை உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். தேவனுடைய வழிகளிலே அங்கே நீங்களும் நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் மேன்மைக்கு எதிராக, அவருடைய உயர்வுகளுக்கு எதிராக, அவருடைய நன்மை ஆசீர்வாதத்துக்கு எதிராக சத்துருக்கள் பல குழிகளை தோண்டலாம், பல சிறைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த வல்லவர். உம்முடைய வார்த்தையில கை கொண்டு வழிகளில நடக்கட்டும். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் அளவு தேவன் அவர்களை உயர்த்துகிறவர். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடவுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you.